Hello guys, welcome back to my channel. நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ is all about Dude movie. Yes, Dude movie is all about Gen Z generation. I don't think like that. அந்த மூவியை பத்தி so many negative review நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வை ஐ என்ஜாய்ட் த ஓவரால் மூவி. பேசிக்கலி அந்த மூவிக்கு போகணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூவில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் ஜென்சி கைண்ட் ஆஃப் மூவின்னு சொல்லும் போதே ஒரு ஹை போயிட்டுறாங்க. டீப் ப்ரமோட் பண்ண நினைச்சு அதுவே ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அந்த மூவியை பார்க்கணும்னு ஒரு ஐடியாவே கிடையாது. இந்த மாதிரி உங்க உசுப்பேத்துறத வச்சுதான் அப்படி என்னதான் அந்த மூவில இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த மூவிக்கு நான் போனேன். ஐ என்ஜாய்ட் அ லாட். There is nothing bad in the movie. There is nothing bad moral to take from that movie. அதை தாண்டி இன்னும் நிறைய மூவிஸ் பேடா இருந்திருக்கு. அதெல்லாம் நீங்க கொண்டாடி இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ பேசிக்கா அந்த மூவியோட ஸ்டோரி அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதனோட மாமா பொண்ணு தான் மமிதா பைஜு. நம்ம பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு டீனேஜ்ல பசங்க எப்படி இருப்பாங்க, காலேஜ்ல ஸ்கூல்ல சும்மா பொண்ணுங்க கொண்ட மொக்க போட்டுக்கிட்டு ஒரு பிரேக்கப் ஆகும் நெக்ஸ்ட் லவ், ஒரு பிரேக்கப் ஆகும் நெக்ஸ்ட் லவ், அப்படிதான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த கேப்ல மமிதா பைஜுக்கு பிரதீப் ரங்கநாதன் மேல ஒரு கண் இருந்திருக்கு. ஆனா அது வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ நம்ம பிரதீப் ரங்கநாதன் எங்கேயுமே தரல. ஏன்னா அவர் தான் ஒரு பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு கமிட்டட் ஆயிட்டே இருந்தாரே. அதனால ஸ்டார்டிங்லயே பிரதீப் ரங்கநாதனோட ஒரு க்ளோசஸ்ட் லவரோட மேரேஜுக்கு போறதுதான் இந்த மூவியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மேரேஜுக்கு போய் தெரியாம அவங்களோட தாலியை அறுத்துருவாரு. புடிச்சு கூப்பிடும் போது தாலியை புடிங்கிருவாரு. ஐயோ தாலியை புடுங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும். ஆக்சுவலி எஸ், தட் இஸ் ராங். ஆனா நடுவுல வந்து பிரதீப் ரங்கநாதனோட எக்ஸ் லவரும் அவங்களோட ஹஸ்பண்டும் நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சினாரியோ தான் காட்டியிருப்பாங்க. சோ வாட் இட் டினோட்ஸ், தாலியை அறுத்துட்டதுனால அந்த பையனுக்கு எந்த உயிர் சேதமும் ஆகல, அண்ட் தாலி போயிடுச்சுன்றதுனால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற எந்த ஒரு பாண்டும் போகல. அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. தாலின்றது வி ரெஸ்பெக்ட் தட் ஃபார்மாலிட்டி, பட் அது மட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை புடிச்சு வைக்க போறது இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் த ஹார்ட் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் எனக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. உடனே நீ ஒரு ஃபெமினிஸ்டா அப்படின்னு தூக்கிட்டு வராதிங்க. ஒரு பொண்ணுக்கு நீங்க தாலி கட்டிட்டீங்க அப்படின்றதுனால மட்டும் அந்த பொண்ணுக்கு உங்க மேல லவ் வந்துடாது. ஜஸ்ட் தாலி கட்டிட்டாங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தலைவிதேன்னு வாழ்ற பொண்ணுங்களும் இருக்காங்கல்ல. தாலியே கட்டிக்காம ஹாப்பியா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த தாலின்றது ஒரு ஃபார்மாலிட்டி. எஸ், we do have sentiment on that. தாலி கட்டிக்கும் போது எங்களுக்கும் கண் கலங்கும், எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும், அதை பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். பட் அந்த ஹோல் ரிலேஷன்ஷிப்பையும் அந்த தாலி தான் புடிச்சு வச்சுட்டு இருக்கு நீங்க ஒரு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் இங்க இல்லைன்னு இந்த மூவில உடைச்சிருக்காங்க. இதுல எங்க இந்த ஜென்சி கிட் வந்தாங்க? ஒரு பக்கம் இது ஜென்சியோட மூவி, இன்னொரு பக்கம் ஜென்சி எல்லாம் அது எப்படி நீங்க ஜென்சியை குறை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கும்பல். என்னுடைய சைடு ஜென்சிக்கு தான். நீங்க எப்படி ஒரு பிளைண்டா ஒரு ஜென்ரேஷனையே குறை சொல்ல முடியும்? 90s கிட்ஸ்ல 80s கிட்ஸ்ல ஜென்சிஸை விட மோசமா பிளே பாயா பிளே கேர்லா இருக்கிறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஜென்சி கிட்ல நான் ஒரு ராங் ஜென்ரேஷன்ல பிறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது பிளைண்டா நம்ம ஒரு ஜென்ரேஷனையே பிளேம் பண்றது ஐ டோன்ட் அக்ரி. இந்த மூவில ஃபர்ஸ்ட் மமிதா பைஜு பிரதீப் ரங்கநாதனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதை எல்லாரும் முன்னாடியும் உனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு இன்சல்ட் ஆயிடும் அப்படின்னு நல்ல இடத்துல யோசிச்சு எல்லாரும் முன்னாடியும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளியரா அவங்களுக்கு புரிய வச்சிருவாரு. ஐ டோன்ட் ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆன் யூ, ஐ ஹாவ் ஜீரோ ஃபீலிங்ஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த இடத்துல தப்புன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இந்த ஜென்ரேஷன்ல யாரும் அப்படி முகத்துக்கு நேரா எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க? ஓ வாட், ஐ எம் சாரி. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானுமே இன்ஃப்ளூயன்ஸா இருக்கேனா? லைக் ஐ ஹவ் மென்ஷன்ட் இந்த ஜென்ரேஷன்ல there is no point in mentioning in the generation. It's about all the generation. எல்லா ஜென்ரேஷன்லயும் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ நம்ம பின்னாடி சுத்துறதுன்றது நமக்கு ஒரு கிக்கு கொடுக்கும். அந்த கிக்குக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் இல்ல ஃப்ரெண்டே இல்லாம சும்மா க்ரஷ் சைட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை அங்கேயே கட் பண்ண மாட்டாங்க. ஐ ஹாவ் நோ ஃபீலிங்ஸ் ஆன் யூ, ஐ ஹாவ் ஜீரோ ஃபீலிங்ஸ் ஆன் யூன்னு முகத்துக்கு நேரா சொல்ல மாட்டாங்க. ஸோ கிக்குக்காக சொல்லாம இருக்கிற ஒரு கேங் ஒரு பக்கம்னா அவங்களோட நல்லதை கருதி ஐயோ அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களே அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லாமலே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸை இன்னும் கூட்டுறீங்களே தவிர அவங்கள அங்க ஸ்டாப் பண்ணல. இதனால அவங்களுக்கு எப்ப அவங்க மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தெரிய வருதோ அப்ப அவங்க கம்ப்ளீட்டா உடைகிறாங்க. சோ இங்க பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்டே ஐ ஹாவ் ஜீரோ ஃபீலிங்ஸ் ஆன் யூ முகத்துக்கு நேரா சொன்னது இஸ் 100% ரைட் அண்ட் இட்ஸ் அ குட் இன்ஃப்ளூயன்ஸ் டு பீப்புள்.
லைக் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பையன் நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றத ஒரு நல்ல விதமா எஜுகேட் தானே பண்ணிருக்காங்க. பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மமிதா பைஜு அவங்களுக்கு டாடா பாபா சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு இவங்க மேல லவ் வருது. மாமா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு மமிதா பைஜு கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம, அவங்க கிட்ட டேரக்டா பேசாம, மாமா மூலியமா பேசி ஒரு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மேரேஜ் அன்னைக்கு தான் தெரியுது அவங்களுக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு. இத பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது இதுக்கு ரீசன் ஒரு பையன். இவங்களுக்கு பிரேக்கப் ஆன இந்த 6 மந்த்ல அந்த மமிதா பைஜுக்கு இன்னொரு பையனோட கனெக்ஷன் ஆயிடுச்சு. இங்கேயுமே இந்த தப்பும் இல்லையே, ஏன்னா அந்த பையன் வேணாம்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க லவ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இந்த மேரேஜ்ல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்னு போகும்போதுதான் அவங்க அப்பாவோட இன்னொரு முகம் வெளியே வருது. லைக் கேஸ்ட் பைத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வருது. ஸோ நம்ம ஒரு பையனை லவ் பண்றோம், அவன் நம்ம கேஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பையனையும் கொண்டுடுவாங்க இவரையும் கொண்டுவாங்கன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அவங்க எவ்வளவோ பிளான் பண்றாங்க அந்த மமிதா பைஜுவை அந்த பையன் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு. பட் எல்லாமே ஃபிளாப் ஆகுது. அப்பதான் அவங்க முடிவு பண்றாங்க, ஓகே தெர் இஸ் நோ வே, பிகாஸ் அவர் பெரிய ஆளு, அவரை தாண்டி இந்த இடத்த தாண்டி போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக தாலியை கட்டிடலாம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த பையன் கூட அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையனுக்கும் ஓகே, அந்த பொண்ணுக்கும் ஓகே, பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஓகே. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் அந்த பொண்ணை லவ் பண்றாரு. இங்கேயும் என்ன சொல்ல வராங்கன்னா, தாலி மட்டும் கட்டுறதுனால அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பொண்டாட்டி ஆயிடாது. ஏன்னா அந்த பொண்ணு வேறொரு பையனை லவ் பண்றா. அதை தாண்டி தாலி கட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்க போறது கிடையாது, எந்த ஒரு வைப்ரேஷனும் கிரியேட் ஆக போறது கிடையாது, ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆக போறது கிடையாது, ஒன்னும் கிடையாது. சோ இவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த கல்யாணமும் நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கன்சீவாவும் இருக்காங்க. So it's all about the feelings Pradeep Ranganathan having on Mamita and the whole Mamita Baiju and his lover having on Pradeep Ranganathan. ஸோ தாலி கட்டிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஃபீலிங்ஸ் மாறிடாது. அட் லாஸ்ட் மமிதா பைஜுவும் பிரதீப் ரங்கநாதனுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவை லாஸ்ட் வரைக்கும் வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, தப்பான ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது. இட்ஸ் ட்ரூலி அபவுட் த ட்ரூ கேர் தி ஹேவ் அமாங் தெம்செல்ஸ். அண்ட் இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மூவி வந்தது, ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணின்னு சொல்லி. அந்த மூவில கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க சேர்ந்து வாழும்போது கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது. ஜஸ்ட் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு நினைச்சு இருப்பாங்க. அந்த மூவியோட கான்செப்டே யாருக்கும் புரியல. ஸ்டார்டிங் அப்படி இருப்பாங்க, ஆனா கூட இருந்து 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 அதுக்கப்புறம் அது லவ்வா மாறி ரெண்டு பேரும் பேஷன் வேணுமா லவ் வேணுமா அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டுமே வேணும்னு ஒரு பேராசையான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜே பிடிக்காதுன்னு இருந்த ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ்வாங்க. ரெண்டு பேரோட கரியரையும் பேஷனையும் சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ்வாங்க. இதுதான் இந்த மூவியோட எண்டிங். பட் இந்த மூவியை கரெக்டா புரிஞ்சுக்காம ஜஸ்ட் ஓவராலா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, அதுல ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு பேர் வெறுத்திருக்காங்க. அந்த மூவியெல்லாம் நான் பார்க்கவே விடல பல வருஷங்களுக்கு. அதை தாண்டி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மூவி செம்மையா ட்ரெண்ட் ஆகுது. எல்லாருக்கும் அந்த மூவி பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்னாடியே கணிச்சு ஒரு டைரக்டர் தைரியமா ஒரு படம் எடுத்துக்கும் போது அந்த படத்தை ஃபிளாப் பண்ணி 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டாடுறீங்க. தி சேம் அப்ளைஸ் ஹியர். இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தாலி சென்டிமெண்ட், பெஸ்டினா தப்பா பாக்குறது, ஒரு பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இல்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தப்பா பேசுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஒரு தாலி சுத்து தான் இருக்கு அப்படின்ற ஒரு தப்பான ஒரு தாட்ல இருந்து வெளியே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனை இப்பவே கணிச்சு மூவி டைரக்டர் சூப்பரா படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, கொஞ்சம் ப்ராடா திங்க் பண்ணுங்க, படமா பாருங்க, அதுல இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. அண்ட் I strongly oppose that you blindly criticize a whole generation of Gen Z being characterless. It's not about the generation, it's all about the individual's mindset. So I totally enjoyed this movie. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மூவி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye bye.